ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பார்க்க போகிற திரைப்படம் பேச்சு. இது வந்து ஒரு ஹாரர் ஜானரில் வருது. இதை டைரக்ட் பண்ணது பார்த்திங்கன்னா பி ராமச்சந்திரன், ரைட்டிங்கும் பி ராமச்சந்திரன் தான். ஸோ நடிப்பு பார்த்திங்கன்னா எஸ் ராஜபாண்டி, மகேஷ் தேவ் ராம்நாத், பிரீத்தி நெடுமாறன், பாலசரவணன், காயத்ரி சங்கர். ஸோ இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா கதை வந்து பார்த்திங்கன்னா அரண்மனைக்காடு கொல்லிமலைன்னு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ அதில் வந்து ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா 2 பேர் வந்து ட்ரெக்கிங் போயிருப்பாங்க. ஸோ அதில் வந்து 2 பேர் வந்து பார்த்திங்கன்னா அந்த பொண்ணு வந்து பாட்டு கேட்டுருக்கோம். அந்த பையன் வந்து நான் உட்டு எடுத்துகிட்டு வரேன், அதெல்லாம் வந்து அந்த கல்ச்சர்லாம் எங்கேருந்து வந்துன்னே தெரில. ஸோ நான் எடுத்துகிட்டு வரேன்னு போய் கட்டை உடைப்பான். அப்போ ஒரு ஆணி வரும். ஸோ அதுலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன பொம்மை மாதிரி வரும். ஸோ அந்த பொம்மை வந்து அவனை சாவடிச்ச மாதிரி காட்டுவாங்க. அடுத்து இந்த பொண்ணு போவோம் அப்படின்னு பேச்சின்னு வரும் டைட்டிலு. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஹாரர் ஜானரில் நிறைய படங்கள் வந்திருக்கு. லைக் ராங் டர்ன் 1, 2, 3, 4 நிறைய இது மாதிரி நம்ம சொல்லலாம். இருந்தாலும் தமிழில் வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு ஒரு வித்தியாசமான ட்ரை தான் சொல்லலாம். வழக்கமாக வர காதல் படம் அதெல்லாம் இல்லாமல் இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வித்தியாசமான ட்ரை சொல்லலாம். ஸோ இந்த படத்தோட இது கதை ஒன்றும் இல்லை. ஸோ 5 பேர் ட்ரெக்கிங்க்கு வராங்க. ஸோ 6வதாக அந்த கைடு வந்து அந்த ஊர்க்காரே பாலசரவணன் வந்து மாறின்ற கேரக்டரில் வந்து ஜாயின் பண்ணுறாரு. அவர் வந்து அவங்கள வந்து அந்த ஒரு ரெஸ்ட்ரிக்டட் ஏரியா கூப்பிட்டு போகிற மாதிரிலாம் சொல்கிறாரு. ஸோ அப்போ வந்து அவங்க காயத்ரி சங்கர் வந்து மீனா, சரண் தேவ், சாருன்ற பிரீத்தி, ஜெரின்றவர் வந்து ஒரு ஃபோட்டோகிராஃபர் மகேஷ்ன்றன்ற, சேது, ஜனா அப்படி சரண்ன்றவங்களாம் வந்து போகிறாங்க. ஸோ இப்போ இந்த பாலசரவணன் வந்து அவங்க பொண்ணு வந்து சினிமா கூட்டிட்டு போகணும் கண்டிப்பாக இந்த வாரம் கூப்பிட்டு போகிறோமா அப்படின்ட்டு இவர் பாட்டு வந்து அவங்க 5 பேரையும் வந்து அவங்க கூப்பிட்டு போவார். ஸோ அந்த 5 பேர் வந்து ரொம்ப கிளாஷ் ஆகும். நான் வந்து உன் பேச்சை ஏன் கேட்கணும் அது மாதிரிலான்னு, நான் ஊர்க்காரன் தான், எனக்கெல்லாம் தெரியும், நீங்கள் என் பேச்சு கேட்டு வந்தால் தான் சேஃப்டி அப்படிலாம் சொல்லுவார். இதுலேயே வந்து ஃபஸ்ட் ஆஃப் ஃபுல்லாக போயினே இருக்குது. ஸோ தடை செய்யப்பட்ட இடம்னு போகும்போது பார்த்திங்கன்னா அங்கே போகக்கூடாதுன்னுவார். அங்கே வந்து அப்படியே கிளாஷ் ஆகி அவங்க போவாங்க. நமக்கே தெரியுது இது ப்ரெடிக்டபுளாக இருக்குது. ஸோ அப்போ வந்து அவங்கள ஒருத்தர் மிஸ் ஆகிறது அது மாதிரிலாம் கட்டுறாங்க. ஸோ செகண்ட் ஹாஃபில் வந்து பேச்சுன்ற ஒரு சூனியக்கார கேள்வி வந்து அது வந்து நிறைய பேர் வாங்குற குழந்தைங்களாம் சாவடிக்கிறா, நிறைய பேர் செத்து போகிறாங்க. அதனால் அந்த ஊர்க்காரங்களாம் முடிவு பண்ணி ஒரு ஃப்ளாஷ்பேக் வரும். ஸோ அந்த ஃப்ளாஷ்பேக் முடிஞ்சோடனே நம்மளுக்கு க்ளீனாக தெரிஞ்சுது. கடைசியில் ட்விஸ்ட்டுன்ற இதில் வந்து பார்த்திங்கன்னா காயத்ரி சங்கரும் அவங்க கூட ஒரு டிரைவர் மாதிரி இருப்பான். அவங்க தான் இதுக்கெல்லாம் காரணன்ற மாதிரி அவங்க அந்த பேச்சோட ஒரு அவங்கள சார்ந்தவங்கன்ற மாதிரி கடைசியில் காட்டுவாங்க. கடைசியில் எல்லோரும் உயிரோடு வந்தாங்களான்றது தான் இல்லையான்றது தான் படத்தோட கதை. ஸோ இது வந்து நிறைய ப்ரெடிக்டலாக இருந்தாலும் இந்த பேச்சு அமானுஷ சக்திக்கு வந்து இவங்க ஆதரவு இல்லாதெல்லாம் சொல்கிறாங்க. இருந்தாலும் அதை வச்சு தான் இந்த படமே போகுது. ஸோ நிறைய இடத்துல வந்து கொஞ்சம் லேக் ஆன மாதிரி இருந்துச்சு. இருந்தாலும் ஒரு வித்தியாசமான ட்ரை. இந்த ட்ரை வந்து கொஞ்சம் இன்னும் ஆக்டிவாக இன்னும் ஃபாஸ்ட்டாக போயிருந்ததுன்னா அன்பிரடிக்டபுளாக இருந்தால் இந்த பேச்சு வந்து இன்னும் ரொம்ப சூப்பராக பேசப்பட்டிருக்கும். ஸோ இது வந்து சுமாராக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். ஒரு நியூ ட்ரைன்னு சொல்லலாம். இது வந்து அக்செப்டபுளான ஒரு ஸ்கிரிப்ட் தான், ஆனால் கொஞ்சம் ஸ்லோவாக இருந்துச்சு. ஸோ நீங்கள் பார்க்குறவங்க பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்.